This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சோவியத் யூனியனுடைய மறைவுக்கு பிறகு ரஷ்யா என்ற ஒரு பேரரசு மங்கிவிட்டது என்று அவர் நினைக்கிறார். ரஷ்யர்களுக்கு ஒரு பெரிய அநீதியை உலகமும் ரஷ்ய தலைவர்களே கார்பச்சாவ் குறிப்பாக அவர் இழைத்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறார். இவர்களுக்குள் பிரிவில்லை, ஒரே இனம், இவர்களெல்லாம் ஒரே நாடா இருக்கணும். யுக்ரைன் என்ற தனி நாடு என்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவர் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வெளியே இப்ப 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 4 ஆண்டுகள்ல இந்த போருக்கு அவர் கொடுத்திருக்கிற விலை கொஞ்ச நெஞ்ச விலையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வீரர்களை ரஷ்யர்கள் இழந்திருக்கிறார். யுக்ரைன் அவர்கள் அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போராடி அவங்க எல்லாத்தையும் கொடுக்கத்தான் வேணும். அவர்கள் நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் அவர்களை ரொம்ப இவர்கள் கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சிட்டார். நம்ம பெரிய நாடு, நம்ம அப்படியே நம்ம படையெடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரஷ்யா யுக்ரைனோட செய்வது வார் ஆஃப் அட்ரிஷன், அதாவது எதிரியை சோர்வடைய செய்யும். ஓகே, இப்போ இந்த ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, நான் 2 நாட்கள்ல இந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அழுத்தத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்படுறாரா சார்? ஒரே விதிச்சுக்கிட்டு அதே தானே சொன்னார். 24 மணி நேரத்துல நான் வந்திருப்பேன், நான் ஒருவேளை ஆட்சியில் இருந்து அந்த போரே வந்திருக்காது. போர் முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியும். நான் நம்பல. அது முடிவுக்கு வருவதற்கு நிறைய நாள் ஆகும். பூட்டின் நினைக்கிறார் அவர் பக்கம்தான் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறார். சரி, இது அணு ஆயுத போராக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது. போறேன் அப்படிங்கறது ரஷ்யா எதிர்த்ததுனாலதான் ஆரம்பத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது. இப்போ சமீபத்துல அந்த உக்ரைன் நேட்டோ அமைப்புல இணையர்ல இருந்து பின்வாங்கிறதா ஒரு தகவல் இருக்கே, உண்மையாது சார்? அது நீங்க சொல்றது இதைத்தான் ரஷ்யர்கள் சொல்றாங்க. புட்டின் சொல்றார், நேட்டோனுடைய எல்லைகள் விரிவடைஞ்சிட்டே வருது, எங்களுடைய வாசல் வரைக்கும் வந்துருச்சு நேட்டோ. நீங்கள் யுக்ரைனை 2008 என்னமோ யுக்ரைனை அவர்கள் உறுப்பினராக சேர்த்து கொள்வதற்கு அவர்கள் ஒரு இணக்கம் தெரிவித்தார்கள். அதாவது இன் பிரின்சிபல், கொள்கை அளவில் அவர்கள் சேர்த்து கொள்ளணும்ட்டு. அப்போவே அது ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புட்டின் சொன்னார். அதை மீறி சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தன. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அங்க யுக்ரைனில் அது வரைக்கும் ஒரு ரஷ்ய ஆதரவு பெற்ற ஒருத்தர் அவர் ஆட்சியில் இருந்தார். அவர் ஒரு 2014 அளவில் அவர் தோற்று போனார். தோற்று போயிட்டு வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வரார். அந்த ஆட்சிக்கு வந்தவர் அவர் ரஷ்ய ஆதரவாளர் கிடையாது. அந்த நேரத்தில் தான் ரஷ்யா முதல்ல ஒரு படையெடுப்பு நடத்தி கிரைமியா அப்படின்ற இடத்த கையகப்படுத்திடுச்சு. அதுக்கு பெரிய அளவில் அப்போ G7 இருந்து அதை வெளியே அனுப்பிட்டாங்க ரஷ்யாவை. ஆமா, மிகப்பெரிய தொழில் துறையில் முன்னணியில் இருக்கும் 7 நாடுகள் G7ல இருக்கு. ஆமா, அது ஐரோப்பிய நாடுகள், 2 வட அமெரிக்க நாடுகள், அமெரிக்காவும் கனடாவும், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன். அதற்கு பிறகு ஆசியாவிலிருந்து ஒரே ஒரு நாடு தான் ஜப்பான். இதெல்லாம் தொழில்துறையில் மிகவும் முன்னேறி இருக்கிற நாடுகள். இந்த 7 பேர் கொண்ட இவர்கள் தான் மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்ற நாடுகளும் கூட. இவர்கள் இணைந்த அமைப்பு தான் G7. அது ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல ரஷ்யாவுக்கு அழைப்பு இருந்துச்சு. அவர்கள் G7+1 அப்படின்ற மாதிரி போய் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படையெடுப்புக்கு பிறகு கிரைமியாவை அவர் கையகப்படுத்திய பிறகு அதுல அந்த கிரைமியால ரஷ்ய மொழி பேசுபவர்கள் சில பேர் இருக்காங்க. அவர்கள் பெரும்பான்மையானவர்களா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்காங்க. அவர்களை அந்த இடம் எங்களுக்கு உரிமையானதுன்னு சொல்லிட்டு இவர் எடுத்தார். இந்த G7 இருந்து அவரை வெளியே அனுப்பிட்டு சில பொருளாதார தடைகள் அவர் மீது விதிக்கப்பட்டன. பெருசா உலகம் அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா பேசுறதையும் நிறுத்திருச்சு. அதை பார்த்த புட்டின் அவருக்கு ஒரு பெரிய உலகம் நாம ஏதாவது பண்ணோம்னா அதை தாங்கிக்கும் போல இருக்கின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 1. 2வது, அவர் ஒரு பேரரசை மீண்டும் நிர்மாணிக்கணும்னு நினைக்கிறவர். அதாவது சோவியத் யூனியன் என்பது ஒரு பெரிய பேரரசு. அதற்கப்புறம் ரஷ்ய சாம்ராஜ்யமும் பெருசு. ஜாருடைய ரஷ்ய சாம்ராஜ்யம் ரொம்ப பெரிய ஒரு பேரரசு. இன்னைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுன்னா அது ரஷ்யா தான். அங்க 11 டைம் ஜோன் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஒரே டைம் ஜோன் தான். இங்க இப்ப 4:30 மணி அப்படின்னா டெல்லியிலயும் 4:30 மணி. ரஷ்யாவில் இங்க ஒரு நேரம்னா 11 வித்தியாசமான நேரம் இருக்கு. அவ்வளவு பெரிய நாடு. என்ன
அதனால அதை இன்னும் அவர் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறார். சோவியத் யூனியனுடைய மறைவுக்கு பிறகு ரஷ்யா என்ற ஒரு பேரரசு மங்கி விட்டது அவர் நினைக்கிறார். ரஷ்யர்களுக்கு ஒரு பெரிய அநீதியை உலகமும் ரஷ்ய தலைவர்களே, கார்பச்சாவ் குறிப்பாக, அவர் இழைத்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறார் அவர். யுக்ரைனியர்கள் ரஷ்யர்கள் தான். யுக்ரைனியர்களும் பெலோரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. பெலோனா வெள்ளை, வெள்ளை ரஷ்யான்னு பேரு. இந்த 3 பேருமே யுக்ரைனியர்கள், ரஷ்யர்கள், பெலோரஷ்யர்கள், இவங்க 3 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்குள் பிரிவில்லை, ஒரே இனம், இவர்களெல்லாம் ஒரே நாடா இருக்கணும். யுக்ரைன் என்ற தனி நாடு என்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவர் அவர். இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் வெளியவே. அதனால அவர் இந்த நேட்டோனுடைய விரிவாக்கத்தை அவர் எதிர்த்தார். அதை காரணமா சொன்னார். சொல்லிட்டு முதல்ல கிரைமியாவை அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் 2022 ஒரு முழு நீள படையெடுப்பை அவர் யுக்ரைனில் நடத்தி காட்டினார். இப்ப 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது 4 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 4 ஆண்டுகள்ல இந்த போருக்கு அவர் கொடுத்திருக்கிற விலை கொஞ்ச நெஞ்ச விலை இல்லை. முதல்ல அவருடைய பொருளாதாரம் பல பொருளாதார தடைகளின் கீழ் ரஷ்யா வந்துருச்சு. அவங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு ரூபாயில கிட்டத்தட்ட ₹1 அவர்கள் ஒரு பொருளை விற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் ₹1 3 1 பங்கு எண்ணெய் விற்பதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்குது. நாம நிறைய எண்ணெய் வாங்குறோம். நாம தான் அவங்க கிட்ட எண்ணெய் வாங்குறதுல 2வது பெரிய ஆள் இல்லையா? முதல்ல சீனர்கள். இப்ப அவர்களால உலக சந்தையில விற்க முடியல. நமக்கு கூட ஒரு சின்ன சலுகை விலையில தான் தராங்க. நமக்கு தொடக்கத்துல ரூபாயில அந்த வர்த்தகத்தை நம்ம பண்ணலாம். நாம ரூபாய் கொடுத்து வாங்கலாம், டாலர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு பெரிய உதவியாக இல்லை. அதை மாற்றுவதற்கு அவர்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். அதனால அது என்ன மாதிரி விலை கொடுத்துருக்காரு அப்படின்னா, அங்க இதுவரைக்கும் மேற்கத்திய நுண்ணறிவு அனுமானம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வீரர்களை ரஷ்யர்கள் இழந்திருக்கிறார்கள். இது உயிர் போனவர்கள், வீரர்கள் மரணம் அடைந்தவர்கள். இது தவிர லட்சக்கணக்கான வீரர்கள் காயமுற்று திரும்பி இருக்கிறார்கள் போர்க்களத்திலிருந்து. 11 லட்சம் பேர் போர்க்களத்தில் இருப்பதாக மேலை நாட்டு நுண்ணறிவு பிரிவுகள் நமக்கு தகவல் தருகின்றன. அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், சிறப்பு படையினர், சப்போர்ட் யூனிட்ஸ், துணை அமைப்புகள், அப்புறம் வெளியில் இருக்க லாஜிஸ்டிக்கல் யூனிட்ஸ். அது இதுன்ட்டு ஒரு பெரிய ஒரு என்டர்பிரைஸ். இது ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு, ஒரு பெரிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் அவர் ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேல தொடக்கத்துல அவ்வளவு இடம் பிடிக்க முடிஞ்சது. முதல்ல நான் கூட கியவ், யுக்ரைனுடைய தலைநகர் சீக்கிரம் விழுந்துரும் அப்படின்லாம் நினைச்சேன். இன்னும் கியவ் இருக்கிறது. ஒரு 20% யுக்ரைனுடைய இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஆனால் இப்பெல்லாம் அங்குலம் அங்குலமாக தான் நகர முடியுது அவரால். இந்த 4 ஆண்டுகள், இந்த 4 ஆண்டுகள்ல 2 தரப்புலையும் பல உயிரிழப்புகள். இந்த பக்கம் யுக்ரைன் தரப்புல ஒரு 60,000 1 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பார்கள்ன்ட்டு ஒரு கணிப்பு. அந்த பக்கம் ஒரு 2 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பார்கள்ன்ட்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர். இது நான் சொல்ற தகவல்லாம் போன ஜூன் வரைக்கும், அதாவது 6 மாதத்துக்கு முந்தைய தகவல் நான் சொல்றது. அப்போ ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய ஒரு 8,000 பேர் இறக்கிறார்கள். அதாவது இந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8,000, ஒரு வாரத்திற்கு 2,000 பேர் 2 தரப்புலையும் மொத்தமாக இறக்கிறார்கள். இது ஈராக் போரில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம். இது சோவியத் யூனியனும் ரஷ்யாவும் 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்த யுக்ரைனில் போர் தொடுக்கும் வரை இறந்த வீரர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம். 10 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் அதற்கு கிடைத்த இழப்புகளை காட்டிலும், ரஷ்யாவுக்கு கிடைத்த இழப்புகளை காட்டிலும் இது அதிகம். 13 ஆண்டுகள் செச்சன்யா, இந்த முஸ்லிம் தனியாக போக வேண்டும் பிரிவினைவாதிகள், அவர்களோடு போரிட்டு அது இழந்த வீரர்களை விடவும் அதிகம். அதனால இது ஒரு பெரிய விலை. அவர் எவ்வளவு ரஷ்யர்கள், இவ்வளவு நான் சொல்றது அத்தனையும் ரஷ்யர்கள். யுக்ரைன் அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் கொடுக்கத்தான் வேணும். அவர்கள் நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் அவர்களை ரொம்ப இவர் கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சிட்டார். நம்ம பெரிய நாடு, நம்ம அப்படியே நம்ம படையெடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், யாரும் பெரிய எதிர்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறார். அப்படி இல்லை. அவங்க ரொம்ப தீவிரமாக வீராவேசத்தோடு போரிடுகிறார்கள். அவங்களுடைய நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக போரிடுறாங்க. இவர் நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக போரிடுறார்.
இவருக்கு வருகின்ற வீரர்கள் பல இடங்கள்ல இருந்து வராங்க. அதாவது ஃபார் ஈஸ்ட், நான் சொன்னேன் இல்லையா 11 டைம் ஜோன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ பெரிய நாடு. அங்கே இருக்கிறவர்கள் இவங்களோட எப்படி பேசுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை ரஷ்ய மொழி எல்லாரும் பேசக்கூடிய மொழியாக, புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்கும். ஆனால் பல மொழிகள் இருக்க வேண்டும் அவ்வளோ பெரிய ஒரு பிரதேசத்தில். அங்கிருந்து வருபவர்கள் பார்ப்பதற்கு ரஷ்யர்கள் மாதிரி கூட இருக்க மாட்டாங்க, மொங்கலாய்டாக இருப்பாங்க. சீனர்கள் மாதிரி இருக்கலாம், வடகொரியர்கள் மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் வராங்க. ஃபார் ஈஸ்டில் இருந்து, இந்த ரொம்ப ஃபார் சவுத்தில் இருந்து இப்படி வரவர்கள். அவர்கள் இறந்த அப்புறம் குற்றவாளிகள், கைதிகளாக இருப்பவர்களையும் அவர் இந்த போரில் ஈடுபடுத்துகிறார் என்பது மேலை நாட்டு முன்னறிவுன்னு நமக்கு சொல்லுகின்ற தகவல். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் தொடக்கத்தில் இப்போ முன்னாடி வந்து வேகமாக ஒரு நாளைக்கு அவருடைய படைகள் 100 கிலோமீட்டருக்கு மேலே, 100 தொடக்கத்தில் வந்து முதல் 4 நாளோ முதல் 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ பல கிலோமீட்டர் முன்னேறி ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் முன்னேற முடியும். இப்போ பல இடங்கள்ல ஒரு நாளைக்கு அவர்கள் 50 மீட்டர் தான் முன்னேறு. அந்த தொய்வுக்கு என்ன சார் காரணம்? மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவங்க நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக போரிடுறாங்க, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போரிடுறாங்க. இவங்க வந்து நாட்டை பிடிக்கிறதுக்காக போரிடுறாங்க. அதே அளவு 2 பக்கமும் உணர்வு இருக்குமான்னு எனக்கு தெரியல அது. அப்புறம் இங்க இவர்களுக்கு வீரர்கள் பத்தலையோ என்னவோ தெரியல. உக்ரைனுக்கா சார்? ரஷ்யாவுக்கு. ரஷ்யர்கள் வந்து வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வந்தார்கள். போன ஆகஸ்ட் 2024 ஆகஸ்டுக்கு பிறகு வடகொரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 11,000 14,000 வீரர்கள் வந்தார்கள்ட்டு ஒரு தகவல். 10,000க்கு மேலே வந்திருப்பாங்க. அதில் பல பேர், 5,000 பேர் வந்து அவர்கள் கட்டடக்கலை வல்லுநர்கள், இராணுவ கட்டடக்கலை. அப்போ வந்து ஒரு வேகமாக ஒரு பாலம் அமைக்கணும், அவங்களால அதை பண்ண முடியும். அதே மாதிரி காம்பேட் என்ஜினியர்ஸ், அதாவது போரிடும் பொறியாளர்கள். ஆமா, அந்த மாதிரி. அப்புறம் மைன் கிளியரன்ஸ், நிலக்கண்ணிகளை அகற்றுவது. இந்த மாதிரியான வடகொரியாவிலிருந்து பல வீரர்கள் வந்து உதவி பண்ணாங்க. அவங்க எங்க போரிட்டாங்கன்னா, அவர்கள் யுக்ரைனுக்கு வரவே இல்லை. ஏன்னா அது சர்வதேச சட்டத்தின் கீழ் பெரிய சிக்கலாயிட்டு இருக்கும். அதனால அவர்கள் ரஷ்யா உள்ளே இருந்து ரஷ்யாவை பாதுகாக்கும். ஆமா, இல்ல அது சட்டப்படி இன்டர்நேஷனல் லாவை அது சிக்கலாயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு ரொம்ப அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் இங்கே வரல. ஸோ அவர்கள் எங்கே இருந்தாங்கன்னா, கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்கு, ஒரு பிரதேசம் இருக்கு. அது வந்து கியவ்ல இருந்து 450 கிலோமீட்டர் வடகிழக்கில் இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு. அங்கே ஒரு பெரிய விமான தளம் இருக்கு, அங்கே ஒரு அணு ஆயுத கூடம் இருக்கு, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அந்த இடத்த பல மாதங்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க யுக்ரைனியர்கள், யுக்ரைனை சேர்ந்தவர்கள். அவர்கள் போய் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. அங்கத்தான் இந்த வடகொரியர்கள் எல்லாரும் அங்கு முதலில் இருந்தார்கள். அவர்கள் இந்த யுக்ரைனுடைய அந்த படையெடுப்பை தடுப்பதற்கும் அவர்களை மீண்டும் அவர்களுடைய இடத்திற்கு தள்ளுவதற்கும் பயன்பட்டார்கள். அவர்கள் இந்த 10,000க்கு மேல வந்தவர்கள்ல கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறந்திருப்பார்கள் அப்படின்றதும் மேலை நாட்டு நுண்ணறிவு முகவங்கள் நமக்கு தருகின்ற தகவல். அதுல கொஞ்சம் பேர், அதுல மீதி அந்த இடத்துல இருந்தவர்கள், அந்த காம்பேட் என்ஜினியர்ஸ், அவர்களுடைய 528வது படைப்பிரிவு ரெஜிமெண்ட், அவர்கள் போன வெள்ளிக்கிழமை வடகொரியாவுக்கு திரும்பி சென்றார்கள். நீங்க கிம் ஜாங் உன்னை பார்த்திருப்பீங்க. அவர் வந்து அந்த 5 பேர் வீல் சேர்லயே இருக்காங்க, அந்த வீரர்கள். அவர்களை போய் அவரு கட்டி தழுவுறது எல்லாம் பார்ப்போம். அந்த வீரர்களுக்கு பெரிய வரவேற்பு தந்தார். அதுதான் முதன்முறையாக காம்பேட் என்ஜினியர்ஸ், அதாவது போரிடும் பொறியாளர்கள், அவர்களை அங்க கொடுத்திருக்காங்கன்றத அவர் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அதை வந்து அவர் ஒத்துக்கிட்டது அப்பதான். அப்போ அவர் சொன்னார், இவர்களுக்கு இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதை இவர்களுக்கு மொத்தமாக நான் தருகிறேன்னு சொன்னார். அங்க வந்து ஒரு 9 வீரர்களோ நம்ம இறந்துட்டதா அவர் சொல்றார். இந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயர்ந்த விருது அவர்களுக்கு தரப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் மேலை நாட்டு முயற்சிகளை எல்லாம் அவர்களுடைய ஆன்மீக பலத்தால் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். அப்புறம் இந்த நிலக்கண்ணி வெடிகளை வந்து அவர்கள் அகற்றுவதில் அவர்கள் 3 மாதத்தில் இந்த அற்புதத்தை, மிரக்கல் சாதித்து விட்டார்கள். இது பல ஆண்டுகள் கூட ஆகும், சாதித்துட்டாங்க. அவங்க சாதிச்சுட்டு வந்திருக்காங்க, இவர்கள் மிகப்பெரிய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்போ அந்த கர்ஸ்க் ரீஜன்ல இப்போ வடகொரியர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்களா இல்லையான்றது எனக்கு சரியா தெரியல.
பட் இந்த ரெஜிமெண்ட் திரும்பி வந்திருக்கு. இதுதான் அந்த போரில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. என்னன்னா, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கர்கள், குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் நிறைய தவிக்கிறார். அதாவது எந்த விலை கொடுத்தாலும் இந்த போரை நிறுத்திடணும், இதற்கு மேலே உயிர் சேதம் தேவையில்லை, ரஷ்யா மிகப்பெரிய நாடு, அதை வெல்வது என்பது யுக்ரைனுக்கு பெரும் கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போது ரஷ்யாவுடைய போர் முறையை இந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இந்த மூலோபாய, அதாவது ஸ்ட்ராட்டஜிக், என்ன சொல்றது, கொள்கை, ஸ்ட்ராட்டஜி, அதை வகுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ரஷ்யா யுக்ரைனோட செய்வது வந்து வார் ஆஃப் அட்ரிஷன், அதாவது எதிரியை வந்து சோர்வடைய செய்வது. அதாவது நான் 2 பேரும் மூச்சு பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கணும் தண்ணியில், ஆனால் என்னால் இன்னும் நிறைய நேரம் இருக்க முடியும், உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு மேலே மூச்சு வாங்குறதுக்காக மேலே வரத்தான் வேணும். அதனால இதுக்கு மேலே இந்த போரை பண்ண முடியாதுன்ற மாதிரி உங்களை சோர்வடைய செய்வது வார் ஆஃப் அட்ரிஷன். ஓகே, அந்த முறையை தான் அது பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, நான் வந்து 2 நாட்கள்ல இந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அழுத்தத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்படுறாரா சார்? அவரே விதிச்சுக்கிட்டது தானே, அது அவரே தானே சொன்னார், 24 மணி நேரத்துல நான் வந்திருப்பேன், நான் ஒருவேளை ஆட்சியில் இருந்து அந்த போரே வந்திருக்காதுன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்தை திருப்பி கொடுத்துடணுன்றார். அந்த கிழக்கு யுக்ரைன், அதுக்கு பேர் டொன்பாஸ்ன்ட்டு அந்த பிரதேசத்துக்கு பேர், அதை முழுமையாக கேட்குறாங்க ரஷ்யர்கள். என்ன, அதை கொடுத்துடணுன்றார். இப்போ ஜெலன்ஸ்கி சொல்றாரு, சர்வதேச சட்டத்தின் கீழோ அல்லது பொதுமக்களை கலந்துக்காதையோ அதை தாரை வார்த்து கொடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஜஸ் ரைட். இப்போ அந்த இடத்துல தான் ஒரு 4 ரொம்ப முக்கியமான இடங்களை இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. லுஹான்ஸ், டானெட்ஸ்க், ஜாப்போரோசியா, கெர்சன் அப்படின்ட்டு ஒரு 4 இடம் அங்கே தான் ரஷ்யர்கள் பிடிச்சிருக்காங்க. அது ஒரு 85% பிடிச்சிட்டாங்க அந்த டொன்பாஸ் பகுதியை. இன்னும் 15% மீதி இருக்கு, அவங்களால பிடிக்க முடியல. நான் தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 50 மீட்டர் தான் அவங்களால முன்னேற முடியுது. அதை முழுமையாக கொடுத்துடணுன்றாரு. அதை முடியாதுன்னு சொன்ன உடனே இப்போ வந்து ஒரு மாற்று எண்ணம் என்னன்னா, அந்த இடத்த டீமிலிட்டரைஸ்டாக வைக்கிறது. அது வந்து ஒரு இடையக பகுதி மாதிரி, பஃபர் ஜோன் மாதிரி. அந்த இடத்துல எந்த மிலிட்ரியும் இருக்காது, யுக்ரைனும் இருக்காது. அது யுக்ரைனுக்கு சொந்தமான இடம், ஆனால் யுக்ரைனுடைய மிலிட்ரி அங்கே இருக்காது, ரஷ்யன் மிலிட்ரியும் இருக்காது. ஆனால் யுக்ரைனுடைய அல்லது ரஷ்யாவுடைய நேஷனல் கார்டு, அதாவது அதுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய, அது போலீஸ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அங்கே இருப்பார்கள். அந்த இடம் வந்து ஒரு ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன், என்ன வரியில்லா பொருளாதார மண்டலம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் யோசனைகள் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல, அதுக்கு எப்படி ஆதரவு இருக்கும்னு தெரியல. முக்கியமாக அதை ரஷ்யா ஒத்துக்குமான்னு தெரியாது. ஓகே சரி, இப்போ இந்த போர் வந்து முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. நான் நம்பலை. அது இது முடிவுக்கு வருவதற்கு நிறைய நாள் ஆகும். பூட்டின் நினைக்கிறார் அவர் பக்கம் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறார், அவர் பக்கம் அவருக்கு காலம் இருக்குன்னு நினைக்கிறார். அங்கே உள்ளுக்குள்ள இத்தனை உடல்கள் இந்த போரில் இருந்து திரும்பி வருவதற்கு ஒரு எதிர்ப்பு, அதெல்லாம் நம்ம பார்க்கல, எந்த படமும் நம்ம பார்க்கல. அப்போது உடல்கள் திரும்பி வருவது, புதைப்பது, அதெல்லாம் பார்க்கல. இப்போ ஈராக் போரில் அந்த மாதிரி உடல்கள், சடலங்கள் திரும்பி வருவதை நம்ம பார்த்தோம். 10 லட்சம் பேர் 2 தரப்புலையும் இறந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் படித்தோம். நானே பார்த்துருக்கேன். நானே அங்கே அந்த போர் நடந்த அந்த போரினுடைய எச்சங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த டாங்கிகள், செதலமடைஞ்ச டாங்கிகள் ஈராக்கிலிருந்து சாலை வழியாக, கார் வழியாக நான் போய் ஈரான் உள்ளே போகும்பொழுது பார்த்துருக்கேன். அதனால் எந்த போரிலும் யாரும் வெற்றி பெறுபவர்கள் யாரும் இல்லை இறுதியில், அதுதான் உண்மை. அதில் நிறைய துன்பப்படுபவர்கள் மிக சாதாரண அப்பாவி மக்கள். அந்த போருக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களுடைய குழந்தைகளும் வயதானவர்களும் அவர்கள் தான் துன்பப்படுவார்கள். சார், இந்த 2 நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போர்னால உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? முதல்ல ரஷ்யாவினுடைய எண்ணெய் வரத்து நிறைய குறைஞ்சு போயிருக்கு. அது பொது சந்தைக்கு வரல, உலக சந்தைக்கு வரல. அதனால அதுவும் வந்துச்சுன்னா எண்ணெய் வரத்து அதிகமாக விலைகள் குறையும். அது ஒன்று. ரஷ்யா வந்து ரொம்ப அது பொருளாதார நிலைமை ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஒரு எதிர்ப்பு அலை உருவாகிற அளவுக்கு சீர்கெட்டு இருக்க மாதிரி தெரியல. அதனால தான் அவர் ரொம்ப துணிவாக இருக்கார். அவர் இந்தியாவுக்கு வந்தார், போனார், பல இடங்களுக்கு போகிறார். அதனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல அவருக்கு. ஆனால் வயதாகி கொண்டே போகிறது. இங்கே ஜெலன்ஸ்கி இந்த பக்கம் நீங்கள் அதனால் உலக அளவில் எண்ணெயுடைய விலை, இந்த போர் இல்லைன்னா பங்கு சந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால் பொதுவாக ஒரு 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 சிக்கல் இல்லாத இருக்கும்பொழுது, ஒரு அமைதியான சூழல் இருக்கும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். பொருளாதாரமும் நல்லாயிருக்கும், எல்லா இடங்கள்லையும் நல்லாயிருக்கும். அவர்கள் யுக்ரைன்லேருந்து வரக்கூடிய கோதுமை அதெல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்களால ஏற்றுமதி செய்வது தடை பண்ணியிருக்கு. இப்போ சிரமமாக இருக்குது. அவங்க 2 நாடுகளும் ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. அதில் யுக்ரைன் நிறைய துன்பப்படுது. அவர்களுக்கு ரேஷன் அளவில் தான் அவர்கள் மின்சாரம் வருது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய மின்சார தளவாடங்கள், அவங்களுடைய மின்சார கட்டுமானங்களை எல்லாம் ரஷ்யர்கள் தகர்க்கிறார்கள். அதனால் யுக்ரைன் முழுக்கவே ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் தான் அவங்களுக்கு பவர் இருக்கு. கேவிலேயே 6 மணி நேரம் தான் இருக்கு. மின்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. அதனால் இது அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பம். உலகளவில் இந்த போர் அமைதியாக, இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணுன்றதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய எண்ணம் இருக்கு. சார், இது அணு ஆயுத போராக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுமா இது? நான் அப்படி நினைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இல்லை. இப்போ இது வரைக்கும் கன்வென்ஷனல் வார் தான் நடந்துட்டு இருக்கு. 4 வருஷமாக கன்வென்ஷனலாக தான் நடந்துட்டு இருக்கு. மனிதர்களை பலி கொடுப்பது தான் நடக்குது. ட்ரோன் அட்டாக்லாம் நடக்குது. நிறைய ட்ரோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க 2 தரப்புலையும். அதெல்லாம் நடந்தா யுக்ரைன் நல்லா அதை ரொம்ப ரொம்ப திறமையாக அதை பண்ணுறாங்க. லாபகமாக உள்ளே போய் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுது அவங்களால. ஆனாலும் 2 தரப்புலையும் பல உயிர் பலியை அவர்கள் தர வேண்டியிருக்கு. அதனால எனக்கு அது நடக்கும்னு தோணல. இறுதியாக இந்த விஷயத்துல இந்தியா வந்து நடுநிலையாகவே இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது சரியான அணுகுமுறையா சார்? இது இந்தியாவை பொறுத்தளவுல சரியாக வேற என்னமா நம்ம பண்ண முடியும்? நாம இந்த போர் 2 பேரும் நமக்கு வேண்டியவர்கள். இந்த போர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ரஷ்யர்கள் அங்கே போய் இடம் பிடிக்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. அதை நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. நம்ம ரஷ்யாவோட ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு நாடு. உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டோடு தான் நம்ம நட்பு ஒப்பந்தம் வைத்திருக்கிறோம். அந்த நாடு ரஷ்யா. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள நம்ம விமர்சனம் செய்வது நமக்கு கொஞ்சம் சிரமம். யுக்ரைனும் நமக்கு வேண்டிய நாடு தான். பெரிய அளவில் ரஷ்யா அளவுக்கு வேண்டிய நாடு இல்லை. இருந்தாலும் நாம் அவர்களுக்காக பரிதாபப்படுகிறோம். அவர்களுடைய நிலையை எண்ணி வருந்துகிறோம். அது மாதிரி யாருக்கும் வர வேண்டாம் தான் நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம என்ன திருப்பி சொல்கிறோம், பேச்சுவார்த்தைகள் தான் தீர்வு, பேச்சுவார்த்தைகள் தான். இப்போ யுக்ரைனும் அவங்களும் பேசி, யுக்ரைன் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்குதுல்ல? நீங்கள் 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லையே. அதனால் இது வன்முறை தீர்வல்ல, போர் தீர்வல்ல, பேச்சுவார்த்தைகள் தான் தீர்வு, அமைதி தான் தீர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 தரப்புலையும் அதை சொல்லிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடத்தப்படுது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு சூழலவே நகர்ந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கர்கள் இவங்களோட நடத்தியிருக்காங்க. 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய தனி தூதர், அவர் நடத்தியிருக்கார். கடைசி முறையாக அவர் சந்தித்து பேசும்பொழுது புட்டினை 4-5 மணி நேரம் சந்தித்து பேசினார். கூட ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரெட் கூஷ்னரும் இருந்தார். பூட்டின் எங்கேயும் இறங்கி வர மாட்டேன்றார். அவருக்கு முழுமையாக அந்த டான்பாஸ் முழுக்க வேணுன்றார். எவ்வளவு இராணுவத்தை, எவ்வளவு பேர் யுக்ரைனிய இராணுவத்தில் இருப்பார்கள் என்பதை கூட நான் தான் தீர்மானிப்பேன்றார். நேட்டோவில் அவர்கள் கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்றார். அந்நிய துருப்புகள், நேட்டோவை சேர்ந்த துருப்புகள் அங்கே யாரும் இந்த மண்ணுக்கு வரக்கூடாதுன்றார், யுக்ரைன் மண்ணுக்கு. இப்படி அவர் ஒரு அதிகப்படியான, மிக அதிகப்படியான அவருடைய எண்ணங்களும் கோரிக்கைகளும் அவருடைய டிமாண்ட்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட்ஸுக்கு எவ்வளவு தூரம் யுக்ரைனியர்கள் என்னதான் நீங்கள் அவங்கள போட்டு ஒரு மூலையில் போட்டு தள்ளினாலும் இதை ஒத்துக்கக்கூடிய யாரும் யுக்ரைனில் தலைவர்களாக வரலாற்றில் இடம்பெற போவதில்லை. அதனால இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு உடனடியாக தெரியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த விஷயத்துல உக்ரைனுக்கு சாதகமாக நேட்டோ நாடுகள் யாருமே குரல் கொடுக்கலையா? இல்லை, தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் பண்ணுறாங்க, வேற எதுவும் பண்ணலை. ஆயுதங்கள் தருகிறார்கள், நிதி உதவி செய்கிறார்கள், நிறைய ஆயுதங்கள் தர வேண்டியிருக்கு. 2 தரப்புலையும் ஆயுத இழப்பு இருக்குது. ரஷ்யர்கள் தரப்பில் ரொம்ப அதிகமான ஆயுத இழப்பு இருக்குது. ஒரு ஆயுதம் இங்கே யுக்ரைனியர்கள் இழந்தால் அவங்க 2-3 ஆயுதங்கள் இழக்கிறதா மேலை நாட்டு நுண்ணறிவு தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதனால் ஆயுதங்கள் தருகிறார்கள், மாரல் சப்போர்ட், ஒரு மாதிரி தார்மீக ஆதரவு தருகிறார்கள். ஜெலன்ஸ்கி எப்போ வேணாலும் அவர்களை பார்க்க முடியுது. நேட்டோவுடைய தலைவரையோ அல்லது மேலை நாட்டு தலைவர்கள் அத்தனை பேரையும், ட்ரம்ப்பை தவிர மற்ற எல்லாரையும் அவரால் வேகமாக சந்திக்க முடியுது. அவர்கள் எல்லாம் அவரோடு நிறைய நேரம் செலவு பண்ணுறாங்க. அவருடைய கோரிக்கையும் அவருடைய எண்ணமும் அவருடைய அபிலாஷையும் அவருடைய விடுதலை வேட்கையும் ரொம்ப நியாயமானது. அதுக்கு நம்ம பின்னாடி இருக்கணும். இன்னைக்கு யுக்ரைனில் அவருக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. அப்புறம் அமெரிக்காவை இனிமேல் நம்பக்கூடாதுன்ற எண்ணத்துக்கும் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா இது கடல் கடந்து நடக்குது, எங்களுக்கும் இதுக்கு என்ன பெரிய சம்பந்தம், நீங்கள் தான் இதை தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறையை அதிபர் ட்ரம்ப் கீழே அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான்மா, இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். நன்றி.
This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.